ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாண்டியனுக்கு இருந்தாலும் ரொம்ப திமிரு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய விருப்பம் இல்லாமல் வீட்டில் யாருமே எந்த வேலையும் பண்ணக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்பவும் கண்டிப்பாக இருக்கிறாரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பாண்டியன் அளவு கடந்த திமிரில் தான் இருக்கார் அப்படின்றது நமக்கு நல்லாவே புரிய வருது. போலீஸில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. அவர் சொல்கிற விஷயங்களில் ஒரு நியாயமும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை எப்படி அவ்வளோ நேரம் நின்று அந்த வேலையை பார்ப்பா, 6 மணி நேரம் 7 மணி நேரம் நிற்கணும், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏன் அந்த பிள்ளை அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற வரைக்கும் ஓகே தான். பட் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிற விதம் ரொம்ப ரொம்ப தவறு. அவருக்கு தெரியாமல் இந்த விஷயங்களை மறைச்சிருந்தாலும் கதிர் அதுக்கப்புறம் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், இது அவளுடைய கனவு, அவளுடைய கனவுக்கு நான் துணையாக நிற்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போது அவர் கண்டிப்பாக ராஜியோடைய இந்த கனவை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும், கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் அவர் எதுவுமே பண்ணலை. அதனால தான் கதிரும் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து பேசுகிறாரு. அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை அவர் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். இந்த வாட்டி கதிர் அளவுக்கு அதிகமாக பேசவும் இல்லை, பேசாமல் இருக்கவும் இல்லை. ஸோ அவர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாகவே சொன்னார். ஸோ கதிர் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சரியாக நடந்துக்கிறாரு அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் இவங்க 2 பேரும் டியூஷன் போனாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவர் வெளியில் ஒருத்தவங்கக்கிட்ட பணம் வாங்கணும் அப்படின்றதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் போகிறாரு. அப்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒருத்தர் வர்றாரு, என்னுடைய பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பணத்தை எடுத்துகிட்டு வந்தான் இப்போ தான், அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சும்மா இல்லாமல் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டார். இங்கே பாருங்கள், உங்கள் பெரிய மருமக டீச்சராக இருக்குது, 2வது மருமக கவர்மெண்ட் வேலை பார்க்குது, ஆனால் 3வது மருமக போலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஏன் நீங்கள் எங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்னது என் மருமக போலீஸ் ஆக போதா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன பாண்டியன் இப்படி சொல்கிறீங்க, எங்ககிட்டே மறைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நாங்கள் தான் டெய்லி உங்களோட மருமகன் இந்த கிரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம், அங்கே பாருங்கள் நீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அப்போ தான் பாண்டியன் பார்க்குறாரு. பார்த்து அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இது, நம்மக்கிட்டே சொல்லாமல் இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி நேராக கிளம்பி விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு ரொம்ப கோவமாக நின்றுக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. எல்லாருமே ஒரு பக்கம் மண்டையை போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னடா நடந்துச்சு, எதுக்கு இந்த அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருடைய கேள்விக்கும் பார்த்திங்கன்னா விடை கிடைக்க போகுது. என்ன அப்படின்னா, அப்போ தான் கதிரன் ராஜி 2 பேரும் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே பாண்டியன் சும்மா இருப்பாரா? சும்மாவே இருக்க மாட்டார். அவர் இங்கே பாருடா, நீ என் பேச்சை கேட்குறதா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கணும், இங்கே பாரு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும்னு அவருக்கு மனசு தோணுனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா நாசுக்காவே கேட்குறாரு. இங்கே பாருமா, என்னம்மா டியூஷன் எடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. முடிஞ்சிடுச்சு மாமா, எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. பிள்ளைங்கள்லாம் நல்லா படித்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. படித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, அப்போ 5வது ரேங்க்குள்ளே வந்துடுவாங்கள்ல அப்படின்னு கேட்குறாரு. வந்துடுவாங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிம்மா, நீ எப்படிம்மா டியூஷன் பிள்ளைங்க வீட்டில் போய் டியூஷன் எடுத்தியா இல்லை கிரவுண்டில் வச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ராஜிக்கு புரிஞ்சு போச்சு. ஐயோ, அப்போ நம்ம ஏதோ பெருசாக இப்போ மாட்டிக்க போகிறோம் போலையே, மாட்டிட்டோம் போல், எங்கேயோ மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிக்குது. ஆனால் கதிர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்பவும் அமைதியாக தான் இருக்கிறாரு. அப்போது அவர் பாண்டியன் கேட்குறாரு, என்னம்மா கிரவுண்டில் வச்சா டியூஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே கதிர் சொல்கிறாரு, அவள் எதுக்கு கிரவுண்டில் வச்சு டியூஷன் எடுக்க போகிறான், அவள் டியூஷன் எடுக்கிறது 2 பிள்ளைங்களுக்கு தானே, 2 பிள்ளைங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய கிரவுண்டில் வச்சு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை கிரவுண்ட்லேயே ஓடி தானே டியூஷன் எடுத்தீங்க, நான் பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாருப்பா, நீ போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போது ராஜி ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. அப்போது கதிர் சொல்கிறாரு, ஆமாம் நான் சொல்கிறேன், என்ன விஷயம் நடந்தது, என்ன உண்மைகள் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், போலீஸ் ஆகணும் அப்படின்றது ராஜியோடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு தான் என்ன பண்ணுறேன், நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த முயற்சியை என்னால் கைவிட முடியாது. நாங்கள் டெய்லி டியூஷனுக்கு போகிறோம் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே தான் போகிறோம். அங்கே போய் வந்துட்டு எப்படியாவது ராஜியை வந்து நான் போலீஸ் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு முயற்சியோடு நான் வேலை பார்த்துட்ருக்கிறேன். அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ பாண்டியன் முறைக்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே பாருடா, இந்த போலீஸ் வேலையெல்லாம் ஆகாது. எப்பா இங்கே பாரு, நான் உன்னை என்ன சொன்னேன், படித்து முடிச்சுட்டு உன்னை வேலைக்கு போகணும் தானே சொன்னேன். அந்த நான் எந்த மாதிரி வேலைக்கு போக சொன்னேன், நல்லா உட்காந்து செய்கிற மாதிரி வேலைக்கு தானே போக சொன்னேன். மீனா மாதிரி ஒரு வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மீனா இருந்துட்டு, மாமா என் வேலையும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேலையில் எல்லா வேலையிலையும் கஷ்டம்தான்ப்பா இருக்கும். ஆனால் பொம்பளை பிள்ளைங்க செய்கிற வேலை, ஆம்பளை பிள்ளைங்க செய்கிற வேலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா. போலீஸ் வேலை, திருவிழா டியூட்டி, இந்த பந்தக்கோஸ்து அது இதுன்னு எல்லா டியூட்டியும் போடுவாங்க. அப்படி போடும்போது 6 மணி நேரம் 7 மணி நேரம் வந்துட்டு ஒரே இடத்துல நிலையாக நிற்கணும். பொம்பளை பிள்ளைங்களால் அப்படி நிற்க முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு தான்டா நான் சொல்கிறேன், வேண்டாம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்துட்டு சொல்கிறாரு. அதற்கு கதிர் வந்துட்டு, ஏன் பொம்பளை பிள்ளைங்க இந்த வேலையை பார்க்கக்கூடாதா? அதெல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் அவளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் பார்த்திங்கன்னா ராஜிக்கு உறுதுணையாக இருக்கிறாரு. அப்போது பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம்ப்பா. நீ படித்து முடிச்சுட்டு மீனா மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தால் போ, இல்லைன்னா பேசாமல் இரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ராஜியும் சரின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறாங்க கம்முன்னு. அதற்கு கதிர் சொல்கிறாரு, நீ இப்போ என்ன, அவர் சொல்கிறாரு நீ மண்டையாட்டிகிட்டு இருக்க, உன்னுடைய கனவு அவ்வளோதானா? உன்னுடைய கனவை அதுக்காண்டி இவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காண்டி நீ புதைச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதற்கு ராஜி ரொம்பவும் அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு மாமா மேலே மரியாதை இருக்குது. அண்ட் அவங்களால குடும்பத்துக்குள்ளே எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என் கனவை கூட இழப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போது கதிர் வந்துட்டு பேசுகிறாரு, இங்கே பாரு ராஜி, நீ கண்டிப்பாக போலீஸ் ஆகணும், ஆகியே தான் தீரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் அவளுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க தான் செய்வேன், அவள் போலீஸ் ஆக தான் செய்வாள். அப்படி உங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தால் சொல்லிடுங்க, நாங்கள் வெளியில் போயிடுறோம் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து வாய் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டார் பாண்டியனுக்கு. அப்போ பாண்டியன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஏன்னா அவரால் இந்த விஷயத்தை வந்து தாங்கிக்க முடியல. பாண்டியன் வந்து கெட்டவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் தான். பிள்ளைங்க மேலே உயிரே வச்சுருக்கிற ஒரு அப்பா. பட் அவருக்கு வந்து அன்பை எப்படி காட்டணும், அந்த ஒரு சில விஷயங்களை வந்துட்டு எப்படி பிள்ளைங்கக்கிட்ட கன்வே பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா அவருக்கு தெரியவே இல்லை. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ராஜி வந்துட்டு உள்ளக்க போயிடுறாங்க, கதிரும் போகிறாரு. அப்போது 2 பேரும் பேசுகிறாங்க. நீ எதற்காக இப்படி பண்ண, எனக்காக நீ எதுக்கு குடும்பத்தை வந்துட்டு எதிர்க்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க வந்துட்டு கேட்குறாங்க. அதற்கு இங்கே பாரு, நான் உனக்காக குடும்பத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னா நீ தானே அன்றைக்கி சொன்ன உன்னுடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கனவுக்காக மட்டும்தான் நான் எல்லாமே பண்ணுறேன். அதனால் நீ என்ன பண்ணு, நீ ஒழுங்காக ப்ராக்டிஸ் எடுத்து நீ வந்து ஒரு போலீஸ் ஆகிற வேலை மட்டும்தான் உன்னுடையது, நீ வந்து அதை பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ராஜியை வந்து ரொம்பவே மோட்டிவ் பண்ணுறாரு. ராஜிக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவனுக்காகவாது, அதாவது கதிர்க்காகவாது கண்டிப்பாக என்ன ஆகிடணும், போலீஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினைக்கிறாரு. ராஜியவே நினைக்க வச்சிட்டாரு நம்ம கதிர். இப்போது இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம கோமதி வந்து ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க. கோமதியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பாண்டியனை வந்துட்டு எதிர்த்து பேசினாலே அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு தான் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டியன் தான் வந்துட்டு இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறாரு அப்படின்ற விஷயம் வந்து முதல்ல கோமதிக்கு புரியவே புரியாது. 2வது கோமதியோடைய மண்டையை கழுவி எல்லா உண்மைகளையும் சொன்னால் மட்டும்தான் ஆமாடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வழக்கமான ஒன்று தான். ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா கோமதிக்கு ஒரு விஷயமும் புரியல. கோமதி நம்ம கதிர்கிட்ட சண்டை போடுறதுக்கு வர்றாங்க. இங்கே பாருடா, எதுக்குடா அந்த மனுஷனை இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாருமா, நான் என்ன சொன்னேன், அவள் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றா, ஆகட்டும், நான் அவளை போலீஸ் ஆக்குறேன்னு தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஏன் உன் பொண்டாட்டியோடைய ஆசை நிறைவேறலைனா தான் என்ன, அந்த கனவுக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ மதிப்பு கொடுக்கணும், அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமாடா, அப்பாவை விட அது ரொம்ப உனக்கு முக்கியமா
அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கோமதி முன்வைக்கிறாங்க. இங்கே பாருமா, நீ எங்கள் 2 பேருடைய வார்த்தைக்கோ எங்களோட 2 பேரோட உணர்வுகளுக்கோ நீ என்ன பண்ணதில்லை, எப்போவுமே மதிப்பே கொடுத்ததே கிடையாது. அன்றைக்கி கோவில்லையுமே பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கா, நாங்கள் 2 பேரும் எப்படி வாழ போகிறோம், இதை பற்றி நீ யோசிக்காமல் எங்கள் 2 பேருக்கும் எங்களோட சுத்தமாக விருப்பமே இல்லாமல் நீ என்ன பண்ண, கல்யாணம் பண்ணி வச்ச. நாங்களும் உன்னுடைய பேச்சை மீறாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரியா? இப்போவும் வந்துட்டு நான் அந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்ன பண்ணுறேன், ரொம்பவும் பொறுத்து போய்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் நான் எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் நான் தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவளையும் படிக்க வச்சு நானும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே எங்கள் மேலே நீ திணிச்சு விட்டுட்டு அவளும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான். ஸோ இது எல்லாத்தையுமே நீ பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுற அப்படின்னா, ஏதோ நாங்கள் தான் எல்லா தப்பும் பண்ணுற மாதிரி பண்ணுற. நீ பண்ணுறது உனக்கே நியாயமாக இருக்காமா? அதாவது நாங்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு நாங்கள் தான் அமைதியாக போகணுமா? எங்களுடைய கனவுகளுக்கும் எங்களோட உணர்வுகளுக்கும் நீ எப்போ தான் மதிப்பு கொடுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்டுறாரு. இப்போ கோமதிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ நான் அப்போ எங்கள் அண்ணனுடைய வீட்டு கௌரவம் போகக்கூடாது, மானமே போயிடுமே அப்படின்னு சொல்லி தான் நான் என்ன பண்ணேன், ராஜி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இப்படி இன்றைக்கி ஒரு வார்த்தை என்ன பண்ணிட்டான், சொல்லி காமிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கோமதியை பார்க்குறதுக்கும் பாவமாக தான் இருக்குது. ஏன்னா கோமதி ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த முத்துவேல் சக்திவேல் மாதிரி கோமதி கிடையாது. அதே மாதிரி தான் மீனா, நம்ம தங்கமேல், ராஜி, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ராஜிக்குமே அவங்க குடும்பத்துடைய குணம் கொஞ்சம் கூட இருக்காது. ஆனால் குமாருக்கு பார்த்திங்கன்னா அந்த குணம் ரொம்பவும் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போது ராஜி கோமதிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அத்தை என்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கிச்சனில் போய் பேசுகிறாங்க. நீ போடி, என் பையனை எங்களுக்கு எதிராகவே திருப்பி விட்டு நீ அவனுக்கு நல்லா கொம்பு சீவி விட்டு நீ என்ன பண்ணுற, அவனை எங்கள் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட வைக்கிற அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகளை விடுறாங்க. ஸோ இப்போ ராஜி எப்படி கோமதியை சரி கட்ட போகிறாங்க, அண்டு பாண்டியனை எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க, இத்தனை தடைகளை தாண்டி ராஜி எப்படி போலீஸ் ஆக போகிறாங்க, அண்டு கதிர் ராஜிக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்து அவங்கள போலீஸ் ஆக்க போகிறாரு அப்படின்ற எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்து வர எபிசோடில் வரப்போகுதுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா எபிசோடுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.